வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் புட்டிங் செய்ய போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேரட் வேக வச்சுக்கோங்க. என்கிட்ட ஸ்டீமர் இல்லாதனால நம்ம பழைய டெக்னிக் யூஸ் பண்ணி நான் கேரட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. ஆல்வேஸ் ஓல்ட் இஸ் கோல்டுங்க. நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 விசில் விடுங்க. இப்போ 2 விசில் தான் விட்டு எடுத்தேன். கேரட் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இப்போ கேரட் அதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை நீங்கள் ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன திப்பி இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா குட்டீஸ்க்கு கொடுக்குறது இல்லையா. இப்போ ஒரு பேன் வச்சு இந்த கேரட் பியூரியை சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு கேரட்டுக்கு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. அதோட 3 ஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கோங்க. அதோட 3 ஸ்பூன் தண்ணி கலந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே சோள மாவு போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி விட்டு அதை கலந்துக்கிறோம். இப்போ அந்த கரைசலையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சோள மாவு கரைசலை சேர்த்தோடனே நல்லா திக்காகிடுங்க. நம்ம விட்ட தண்ணியில் நல்லா சுண்டி அப்படி நல்லா திக்காக அல்வா பதம் மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா அதை கலந்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஸ்பூன் வச்சு தள்ளினீங்கன்னா அது அந்த கேரட் பியூரி வந்து திரும்பி ஒன்று செய்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான பதம். அதுக்கு அடுத்த பதம் பார்த்திங்கன்னா அல்வா. அதுக்கு முன்னாடி பதத்துலேயே நம்ம இதை நிறுத்திடலாம். இப்போ நல்லா பதம் வந்துருச்சு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுடுங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கலர்ற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. அது ஆறினோடனே நீங்கள் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு அதை சேஞ்ச் பண்ணி வெளியேனா ஒரு 7 மணி நேரம் விடுங்க. இல்லைன்னா ஃப்ரீசர்னால் 1 மணி நேரம் போதும். பார்த்திங்களா, டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அந்த கலரும் நீங்கள் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ண தேவையில்ல. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் குட்டீஸ்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உண்மையாலுமே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.